வெள்ளி நிலாவே விளக்காயெரியும் கடல் தான் எங்கள் வீடு. நமக்கு சுத்தி நடக்கிற விஷயங்களால நிறைய டென்ஷனும் அல்லது சோசியல் மீடியால போன்லாம் பார்க்கும்போது நிறைய டென்ஷனும் அதிகமாகும் போது நம்ம அதே இடத்துல திரும்ப திரும்ப நின்றுட்டு இருந்தோம்னாக்கா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் உடல் ஃபுல்லா அதிகமாகி மனதளவுலையும் உடல் அளவுலையும் ரொம்ப மோசமான பாதிப்புகளை உருவாக்கும். அப்ப என்ன பண்ணணும், நம்மளுடைய ஹாப்பி ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் எப்படி சுரக்கும்னா, நமக்கு பிடிச்சமான இடம் இந்த மாதிரி பீச்சு, இந்த மாதிரி அழகான நிலா, இந்த மாதிரி இடத்துலயோ கோயில்கள்லயோ சர்ச்சுகள்லயோ அல்லது கிராமத்துல ஏதாவது ஏரி கணவாயிலையோ டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, ஃபேமிலியோடையோ தனிமையிலோ டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோல் ஆகட்டும், அட்ரினல் ஆகட்டும் குறைஞ்சே ஆகணும். ஹாப்பி ஹார்மோனான என்டார்பின், டோபமின், செரட்டோனின் இதெல்லாம் வந்து அழகா சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அதை ஆக்டிவேட் பண்றதுக்கும் சமநிலைப்படுத்துறதுக்கும் என்னென்னலாம் டெக்னிக் உபயோகப்படுத்தணும், அதனால என்னென்னலாம் பலன் கிடைக்கும் அப்படின்ற சயின்டிஃபிக்கான விஷயம் எல்லாமே கீழே இருக்கிற வீடியோவில் கொடுத்துருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற வீடியோவை பார்த்துக்கோங்க. நன்றி.